KFCயோட சீக்ரெட் மயோனஸ் ரெசிபியை கண்டுபிடிச்சாச்சுங்க. வெல்கம் டு ராஜிகா கிச்சன். தும்பப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளேர்னு எவ்வளோ சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு அள்ளுற அளவுக்கு இருக்கிற ரெசிபியை ஈஸியாக வீட்லேயே பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி. சொல்கிற ரேஷியோ மட்டும் மாற்றாதீங்க. ஆஸ் இட் இஸ் எப்படி கொடுக்குறேனோ அதே ரேஷியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் பார்பிக்யூவோட, சிக்கன் 65ஓட, ஷவர்மா ரோல் செய்யும்போது ப்ரெட்டோட எதோட சாப்பிட்டாலும் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்தது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: ஆயில் 1 கப்பு, மில்க்கு 3/4 கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப்பு, தண்ணி 1 கப்பு, லெமன் 1, கார்லிக் ஒரு 4, சால்ட்டு, சுகர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சுகர் ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடி கனமான பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் 1/4 கப்பு எடுத்தது, 1 கப்பு தண்ணி, ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி மிதமான சூட்டில் கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரன்சியாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு மயோனஸ் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு எதை சேர்க்கணும்னா பூண்டு, உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க. பூண்டை கொஞ்சம் குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க, அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை போட்டு ஃபஸ்ட்டு அதில் க்ளம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா ஹை வச்சு பீட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த கட்டிலாம் எல்லாம் உடஞ்சி ஃபுல்லாக ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு பாலை அளந்து எடுத்து நல்லா சூடு பண்ணி காய்ச்சிட்டு நல்லா அதுக்கப்புறம் காய்ச்சின பாலை ஆஃப் பண்ணி கூல் பண்ணுங்க. அது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சு ஒரு 1 hour நல்லா சில் ஆக்குங்க. அப்புறம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பிரெட் டோஸ்ட் பண்ணி நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், மயோனஸ் எப்போதுமே கடையில் வாங்குறேன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த ரேஷியோவை அப்படியே டபுள் ட்ரிப்பிள் ஆக்கி பல்காக செஞ்சு வச்சுருந்து ஷாப்பில் என்ன செய்கிறீங்களோ அந்த ரெசிபியோட சர்வ் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மயோனஸ்க்காகவே கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப உங்கள் கடையை தேடி வருவாங்க, அது கேரண்டி, எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க சில ரெசிபிஸை தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறோம். அதை நாங்கள் தப்பு கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா பாலை பீட் பண்ணதுக்கப்புறம் ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. சேர்க்கும் போது நல்லா 3ல் வச்சு ஸ்பீடாக அடிங்க. திக்கான கன்சிஸ்டன்சி அப்போ தான் நமக்கு கிடைக்கும். நாளைக்கு இதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் தந்தூரி மயோனஸ் எப்படி செய்கிறதுங்கிறத அப்டேட் பண்ணுறேன். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை எடுத்து கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஒரு பாட்டிலில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 month வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்கி அதில் என்னென்ன சேர்த்துருப்பானோன்னு பயத்தோடு நம்ம பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இதில் கார்ன்ஃப்ளவர் தான் நம்ம பேஸாக சேர்த்துருக்கோம். அதனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது போல் நல்ல ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.